மார்பகங்கள்ல கட்டி இருந்தாலே அது கேன்சரா இருக்கணுங்கிறதுக்கு அவசியம் கிடையாது. பட் மார்பகங்கள்ல கட்டி இருந்தா அது கேன்சரா இல்லையாங்கிறதுக்கான பரிசோதனைகள் அவசியம். மார்பக புற்றுநோய் யாருக்கெல்லாம் வரலாம் அப்படிங்கிற ஒரு கிளாரிபிகேஷன் நான் உங்களுக்கு சொல்றேன். மெயின் ரீசன் என்னன்னு பாத்தீங்கன்னா இன்க்ரீசிங் ஏஜ், அதாவது வயசு அதிகமாக உங்களுக்கு மார்பகங்கள்ல புற்றுநோய் வரதுக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தி. அடுத்த காஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்லிபேரிட்டின்னு சொல்லுவாங்க. நல்லிபேரிட்டினா குழந்தையின்மையினால நம்ம உடம்புல ஈஸ்ட்ரோஜன் அப்படிங்கிற ஹார்மோனோட லெவல்ஸ் எக்ஸஸா இருக்கிறதுனால அதுவும் பிரஸ்ட் கேன்சர் வரதுக்கு ஒரு காமன் காசா பார்க்கப்படுது. மூணாவது பாத்தீங்கன்னா ஒபிசிட்டி அண்ட் லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் சொல்லுவாங்க. அதிக உடல் பருமனும் இப்போ ரொம்ப ரீசெண்டா பல புற்றுநோய்களுக்கு காரணியா அறியப்பட்டாலும் பிரஸ்ட் கேன்சர்ல முக்கியமான ரோல் வகிக்குது. இன்னொரு முக்கியமான விஷயம், பிரஸ்ட் கேன்சர்ஸ் ஜெனட்டிக்காவும் வரலாம். அதாவது உங்களோட மூதாதையர்கள் ஒரு ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் செகண்ட் ஜெனரேஷன் இல்ல யாருக்காவது பிரஸ்ட் கேன்சர்ஸ் இருந்தா உங்களுக்கு அந்த ரிஸ்க் வரதுக்கு 30 to 40% இருக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ இது யாருக்கெல்லாம் வரும் வராதுங்கிற ஒரு தெளிவு ரொம்ப முக்கியம்.